என் குருநாதர் மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விருச்சிக ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு. இந்த விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 10ல கேதுவும் 4ல ராகுவும் வந்து உட்காருங்க. இந்த 4ஆம் இடத்துல ராகு வந்து உட்கார்ந்துச்சிங்கன்னா, ராகுவினுடைய அஷ்டகோத்திரத்தில வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "மாதிர்த்தே மாத்ரு மாத்ரு சோமதாயாக நமக்கு" அப்படிம்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த 4ஆம் இடத்துல ராகு வந்துச்சுன்னா, தாயாரோட நிலைமை பழுதுபடுங்கிறது விதிங்க. அப்போ இந்த 4ஆம் இடத்துல ராகு வந்தா தாயாரோட நிலைமை பழுதடையுமானா, கோச்சார ரீதியா பழுதடையுங்க. ஜனனகால ஜாதகத்தில தாயாரோட வீட்டையோ, தாயார் ஸ்தானாதிபதி எவ்வளவு கூடிய நல்லா இருந்தாங்கன்னா ஒண்ணும் பண்ணாதுங்க. ஆனா பொதுவா 4ஆம் இடத்துல ராகு இருக்கவே கூடாதுங்க. அவர் இருந்து லக்கின சுபர்கள், யோகர்கள் யாராச்சும் பார்க்கலீங்கன்னா, அவர் வேலைய அவர் கரெக்ட்டா செஞ்சுட்டு போயிருவாருங்க. அப்ப 10ஆம் இடத்துல கேது இருந்தாருன்னா என்ன பண்ணுவாரு, அவரு ஸ்தான பலத்தில, பகை பலத்தில தான் இருக்காருங்க. ஆனா 10ல வந்து ஒரு பாவியாவது இருக்கணும். ஒரு மனுஷன் ஜீவனம் பண்ணி பொழைக்கணும்னா, 10ஆம் இடம் சுத்தமா இருக்கக்கூடாதுங்க. 10ல ஒரு பாவியாவது இருக்கணும். அப்படின்னாத்தான் அவன் தொழில் செஞ்சு பகிரங்கமா வர முடியும். அப்ப 10ல இருக்கிற கேது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தொழில உபரி ஒரு தொழில செய்யறதுக்கு வாய்ப்பு குடுப்பாரான்னா, கண்டிப்பா குடுப்பாருங்க. 10வதுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அஷ்டம குரு வேறங்க. அஷ்டம குரு இருக்கிறதுனாலைங்க, அஷ்டம குரு இருந்தாலும் தனஸ்தானத்த பார்த்துருக்காருன்னு தன்னோட வீட்ட பார்த்துருக்காரு. செலவு பண்றதுக்கு காசு குடுப்பாருங்க. ஆனா 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு, அவரோட வேலைய கரெக்ட்டா செய்வாருங்க. வணக்கம்.